தண்ணி இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் வருது, கொஞ்சம் கூடுதலாக தான் வருது. அதனால தான் குளிக்க விட மாட்டேங்க. இருந்து அதனுடைய ஸ்பீடு வந்து கூடுது, கொஞ்சம் கொஞ்சம் கூடி வருது. நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐந்தருவி போங்க, பழைய குற்றாலம் போங்க, டைகர் ஃபால்ஸ் போங்க, அந்த மாதிரி அருவியில் குளிங்க. இல்லை இதனுடைய தாக்கம் குறைஞ்ச பிறகு வந்து குளிங்க, சரியா? ஆனால் அவ்வளோ ஒன்றும் மக்கள் கூட்டமெல்லாம் கிடையாது, மக்கள் கூட்டமெல்லாம் ரொம்ப கம்மி தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பக்கம் 2 பக்கமும் ஆள் நடக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாமே குறைஞ்சி போச்சு. குளிக்க விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், குளிக்க விட மாட்டேங்காங்களே, என்ன பண்ணுறது? வந்தவங்களாம் பார்த்து தண்ணியோட ஸ்பீடு அதிகமாக இருக்குனால அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. சும்மா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. குற்றாலநாதனை கும்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த குற்றாலநாதனை தரிசிக்க வந்ததுக்கு ரொம்ப ஒரு பாக்கியம் எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. குற்றாலநாதனை சந்திக்க வந்தது மட்டற்ற மகிழ்ச்சி. நாங்கள் உள்ளூருக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி பகவானை தரிசனம் பண்ணிக்கிடுவோம். இதோ நம்மளோட சூழ்நிலை வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது. அப்பா இறந்ததுனால கோயிலுக்கு எந்த கோயிலுக்குமே போக முடியாது. அதனால் அப்படியே வெளியிலே நின்று தரிசனம் பண்ணிட்டு போய்க்கிடுவோம். பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்குது, பார்க்கலாம். பாருங்க, தண்ணி கூடிக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. ஆனால் கத்துற சீசன் நல்லா கரெக்டாக ஆரம்பிச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஆண்டுகள் பல கடந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் திருக்குற்றாலநாத சுவாமி ஆலயம். தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி கலந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்வது பழனியாண்டவர் யூடியூப் சேனல். நன்றி நன்றி நன்றி.